ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த சாஃப்டான ரொம்ப டேஸ்டியான இந்த செட்டிநாடு இனிப்பு பணியாரம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு 1 கப்பு பச்சரிசி நான் எடுத்து வாஷ் பண்ணி ஊற வச்சுருக்கேன். அதுலேயே ஒரு 2 மணி நேரம் ஊறினதுக்கப்புறமா அந்த 1 கப்பு நம்ம ரைஸ் எடுத்தோன்னா 1 கப்பு தேங்காய் அதுவும் சேர்த்து மிக்சியில் நம்ம பிளெண்ட் பண்ணணும். அதோட 1 கப்பு தேங்காய், அதுக்கப்புறம் 1/2 கப்பு நம்ம சுகர் எடுத்துக்கணும். சுகரோட லெவல் 1/2 கப் போதும். அப்படி இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு அதிகமாக வேணும்னா ஒரு 1/2 to 3/4 கப் எடுத்துக்கலாம். ஏன்னா தேங்காயிலே ஸ்வீட்னஸ் இருக்கும். ஸோ இந்த ஸ்வீட்டே போதும், ரொம்ப சூப்பராக தான் வரும். ஸோ இதோடையே நான் 2 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். ஸோ அந்த டேஸ்ட்டும் இருக்கும்போது நல்லாயிருக்கும். நம்ம இதை பிளெண்ட் பண்ணி எடுக்கும்போது ஏலக்காவும் அதோடு சேர்ந்து பிளெண்ட் ஆகி வந்துடும். இல்லது நம்ம சேர்த்தா அது தனியாகவே இருக்கும். ஸோ வாயில் மாட்டிடும். ஸோ இதனால் இது கூடயே சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நான் இதை ரொம்ப ஸ்மூத்தாக பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். தண்ணி ரொம்ப ஆட் பண்ணிட்டீங்கன்னா அந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்காது. ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மாதிரி தான் நான் தண்ணி ஆட் பண்ணியிருப்பேன். நம்ம தேங்காய் சுகரெல்லாம் இருக்கிறதுனால அதுவே போதும், இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கும். ஆனால் பேட்டர் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கணும். ஸோ அது கூடயே நான் கொஞ்சமாக பேக்கிங் சோடா ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு 1/2 அன் ஹவர் வச்சுருந்தா போதும். அதுக்கப்புறம் ஆயில் சூடானதுக்கப்புறம் நம்ம நான் ஒரு கரண்டி மாவு எடுத்து ஊற்றிருக்கேன். ஆனால் அதுக்கப்புறம் நம்ம ஃப்ளேமை ரொம்ப ஸ்லோவாக வைக்கணும். அப்போ தான் உள்ளாடி வேகும், சைடெல்லாம் கிறிஸ்பியாக வரும். ஆர்எல்ஸ் நமக்கு சீக்கிரமாக அந்த கலரும் மாறிடும், ஆனால் உள்ளாடி வேகாது, அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ஃப்ளேமை ரொம்ப சிம்மில் வச்சு நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுக்கணும். எப்படி அழகாக பொங்கி வந்திருக்கு பார்த்தீங்களா? டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இது நான் என் குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக தான் செஞ்சு வைப்பேன். பேட்டர் ரெடி பண்ணி வச்சுட்டு அவங்க வரதுக்கு முன்னாடி ஃப்ரை பண்ணி எடுப்பேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் மாவு கொஞ்சம் கொஞ்சமாக விடக்கூடாது. அப்படி விட்டோன்னா அது இப்படி பொங்கி நல்லா வராது. அதில் ஹோல் விழுந்து உள்ளாடி ஆயில் எல்லாம் போய் நல்லா இருக்காது. அதனால் ஒரே இதில் பேட்டரை விட்டோன்னா ரொம்பவே அழகாக பொங்கி வரும். பார்த்திங்கன்னா எவ்வளோ சூப்பராக இந்த பணியாரம் ரெடியாக இருக்குது பாருங்கள். நான் உள்ளாடி எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். அவ்வளோ சாஃப்டாக ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா அது பார்க்க கூட ரொம்பவே சாப்பிட்ற மாதிரி அட்ராக்டிவாக இருக்கும். இப்போ நான் அதை உள்ளாடி பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. ரொம்ப சாஃப்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா அடிக்கடி வீட்டில் செய்வீங்க. குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாக செஞ்ச எல்லாமே உடனே காலியாயிரும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.